அதாவது காசாவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அதற்கு மறுப்பு தெரிவித்து அல்லது ஏற்றுக்கொள்ளாத நிலையில் இஸ்ரேலுடைய அமைச்சரவையிலிருந்து 3 அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அவர்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இத்தாமர் பென்கவீர் உள்ளிட்ட இந்த 3 அமைச்சர்கள் தாங்கள் பிடிக்காத ஒரு காரணத்தினால் இந்த அமைச்சரவையிலிருந்து அவர்கள் விலகுவதாக ஏற்கனவே அவர்கள் கூறியிருந்தார்கள். இன்று காலை நாம் அதனை தெளிவுபடுத்தியிருந்தோம். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய கூட்டணியிலே தான் இத்தாமர் பென்கவீர் இந்த ரிசைன் முடிவை எடுத்திருக்கிறார். இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை வருகின்ற போதே இத்தாமர் பென்கவீர் அவருடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகித்தார். இஸ்ரேலுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர்ஸ். அது மட்டுமல்லாமல் அவர் ஜூஸ் பவர் பார்ட்டி இலே அவர் ஒரு தீவிர குணம் கொண்டவராக அவர் பணியாற்றினார். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக யூதர்களுடைய அபிலாசைகள் சிதைக்கப்படுகிறது என்று அவர் கூறியிருந்தார். ஏற்கனவே தாங்கள் எப்பொழுது இந்த சீஸ்ஃபயருக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நெத்தன்யாகு கையெழுத்திடுகிறாரோ அப்போது தாங்கள் அதிலிருந்து விலகிவிடுவோம் என்று அவர் கடந்த ஒரு வாரமாகவே சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் இன்று காலை லோக்கல் நேரத்தின் அடிப்படையில் விடுதலைகள் தொடர்ந்து சமரசம் இடம் மாறுகிறார்கள். பலஸ்தீனத்திலிருந்து கைது செய்யப்பட்டவர்களும் அதைப்போல் 3 பேர் இஸ்ரேலிலிருந்தும் கூட இன்றைக்கு அந்த நடைமுறைகள் இந்த சீஸ்ஃபயர் டீல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை. இந்நிலையை தான் இஸ்ரேலுடைய பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கிய பகுதியாக இருந்த பென்கவீர் அவர் புறப்பட்டிருக்கிறார். இந்த கோலியேஷனில் தான் தொடரப்போவதில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இவருடைய கட்சி யாஹூதித் என்று சொல்லப்படுகிற ஒட்ஸமா யாஹூதித் பார்ட்டியினுடைய த கேபிட்டலேஷன் டு ஹமாஸ் அவர்தான் இந்த முயற்சிக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்ல, அபிலாசைகள் சிதைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். அவருக்கு என்ன தேவை என்பதுதான் இங்கே நமக்கு அது தெளிவாகிறது. இஸ்ரேலுடைய அரசு தொடர்ந்து போர் செய்ய வேண்டும் என்று அவருடைய அபிலாசைகளை தெரிவித்திருக்கிறார். இந்த போரின் மூலமாக ஹமாஸை துடைத்தெறிய வேண்டும். காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து அவர்கள் கையில் எந்த ஒரு அதிகாரமும் கொடுத்துவிடக்கூடாது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே 2023 அக்டோபர் 7 நடந்த இந்த போரில் 47,000 பேர் இதுவரை படுகொலை செய்யப்பட்டு 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் காசாவில் ஊனமுட்ட நிலையில் இருக்கிறார்கள். அதே போல 100க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் சோல்டர்ஸ் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பற்றி இந்த கடும் தீவிரவாத எண்ணம் கொண்ட பெஞ்சமின் அதாவது இத்தாமர் பென்கவீர் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவரை குறித்து சர்வதேச செய்திகள் என்ன சொல்கிறது என்றால், அவர் ஒரு தீவிர எண்ணம் கொண்டவர். அவருடைய கடந்த கால வாழ்க்கை முறைகளில் அவரது வரலாற்றை பார்க்கின்ற போது அவர் பல முறை சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு குற்றவாளியாக அவர் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அந்த அளவிற்கு மோசமான பலவேறு நிகழ்வுகளை கொண்டதாகவும் கூட இத்தாமர் பென்கவீரை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய கடும் போக்குவாதம் எப்போதும் யூத சியோனிசத்தை ஆதரவாகவே கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அவர் காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து முழுமையாக அங்கு வாழும் பலஸ்தீன மக்களை எதுவும் இல்லாமல் வெளியேற்றிவிட வேண்டும் என்றும் அந்த பகுதிகளில் காசாவில் இருந்து மக்களை அழித்து விட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் அவர் இந்த சீஸ்ஃபயர் வாஸ் ரெக்லெஸ் அண்ட் வுட் டெஸ்ட்ராய் ஆல் ஆஃப் இஸ்ரேலி அச்சீவ்மெண்ட் என்று சொல்லியிருக்கிறார். பொறுப்பட்ட மட்டுமல்ல, இஸ்ரேல்களுடைய ஒட்டுமொத்த அபிலாசைகளையும் சிதைக்கிறது என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மோசமான ஒரு காரணங்களால் அவர் சொல்லப்பட்டாலும் சில மாதங்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் அவர் தனது ஆதரவாளர்களோடு சென்று அல்-அக்ஸா மசூதியின் உட்புறமாக அங்கே ஒரு சியோனிச கோயிலை கட்ட வேண்டும் என்றும் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஏற்பட்டார். இந்த சென்சிட்டிவ் ஜெருசலத்தினுடைய இந்த ஹோலி சைட் 3 தரப்பினருக்கும் பொதுவாக இருக்கின்ற போது இவர் அங்கே சென்று இது மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு விரோதமானது. அந்த அளவிற்கு ஒரு கடும் தீவிரவாத எண்ணத்தை கொண்டவர் தான் இந்த இத்தாமர் பென்கவீர். ஆனால் இந்த பொறுப்பற்ற
ஒரு சரண்டர் என்று அவர் சொல்லிதான் தற்போது நெத்தானியாஹுவினுடைய ஆட்சியிலிருந்து அவர் வெளியேறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சுகள் ஒரு ப்ரொவோகேஷன், வன்முறையை தூண்டுவதாகவும் இருக்கும் என்பதுதான். அதே போன்று நீண்டகால யூதர்களுக்கு ஒரு ப்ரேயர் சென்றை அதை உருவாக்கிவிட வேண்டும், சாலமோனால் கட்டப்பட்ட அந்த அல்லக்ஸா மசூதி தனக்குத்தான் உரியது என்றும் அவர் பலவிதமான நடவடிக்கைகளை, சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் இவருடைய ஆரம்பகால வரலாறு, இவர் ஒரு குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே மட்டுமல்லாமல் பொலிட்டிக்கலாக அவர் கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இவரோடு கூட்டணி அமைத்த பென்கவினுடைய ஒரு முயற்சி தற்போது அவரை தற்காலிகமாக அல்லது அரசிலிருந்து அவர் வெளியேறப்பட்டிருக்கிறார். இந்நிகழ்ச்சியிலே பென்காவிர் சொல்லுகிற போது லட்சக்கணக்கான மில்லியன் சிட்டிசன்ஸ் ஆஃப் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளுக்கும் ரைட் விங்ஸ் குரூப்பாக நாம் பொறுப்பேற்று இந்த பதவியிலிருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையில் இந்த பதவியிலிருந்து அவர் வெளியேறியது எந்த நிலையிலும் ஒரு சிக்கலை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் ஒரு கடும்போக்குவாதி ஹார்ட்லைன்ஸ் ஃபெலோஷிப் ஆஃப் நெத்தானியாஹு கவர்மெண்ட் குட் கொலாப்ஸ் என்ற செய்தியும் விச் would trigger early election என்பதையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு முழுமையாக சர்வதேச பாவனையாளர்கள், ஜூஸ் பீப்புளுடைய பாலிசி இன்ஸ்டியூட் அண்ட் அனலிஸ்ட் ஆஃப் இஸ்ரேலி பப்ளிக் டெலிவிஷன் கான் நியூஸும் கூட சாமுவேல் ரோசனர் ப்ராபபிளி தட் ஹி ஹேஸ் லெஸ் சர்வைவல் டைம் என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி யாயிர் லாஃபிட் எதிர்க்கட்சி தலைவரும் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டுக்கு அமெரிக்கா முழுமையான ஆதரவு கொடுத்துதான் இது நடந்தது. ஆனால் இதற்கிடையில் எல்லோருடைய கருத்தையும் மீறி ஜோ பைடனுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடும் தீவிரவாத சியோனிஷ் எண்ணம் கொண்ட பென்கவீர் உடைய ரெசிக்னேஷன், அவரை தொடர்ந்து அவரோடு வலதுசாரிகள் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.